Hi viewers, welcome to Learn to Fly. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Intelligence of Engineering அப்படிங்கற வீடியோ சீரிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். So Intelligence of Engineering அப்படின்றது இன்னைக்கு எல்லா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லயுமே கம்ப்யூட்டர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. So அந்த கம்ப்யூட்டர்ல நம்ம சாஃப்ட்வேர்ஸ் நிறைய யூஸ் பண்றோம். So எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றாங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எந்தெந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றாங்க, எதுக்காக யூஸ் என்ன பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்றாங்க அப்படின்றத பார்க்க போறதா இந்த வீடியோ சீரிஸ். So இந்த Intelligence of Engineering அப்படின்ற வீடியோ சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த வீடியோ நம்ம ரெண்டு பார்ட்டா நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா why software for mechanical engineering அப்படின்றத பார்க்க போறோம். தென் அதுக்கு அப்புறம் டிசைன் சாஃப்ட்வேர், தென் அதுக்கு அப்புறம் அனலைசிஸ் ஆர் சிமுலேஷன் சாஃப்ட்வேர்ஸை பத்தி டீடைலா நம்ம பார்க்க போறோம். பார்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரிங் சாஃப்ட்வேர், மேனுஃபேக்சரிங் சாஃப்ட்வேர், தென் பிளான்ட் டிசைன் சாஃப்ட்வேர், தென் 3D printing software, then coding softwares பத்தி டீடைலா நம்ம பார்ப்போம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல எந்தெந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தென் அதுக்கு முன்னாடி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல எதுக்காக சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு டிசைன் பண்ணி அதை மேனுஃபேக்சர் பண்றது தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அது எந்த ப்ராடக்ட்டா வேணா இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்ட் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். டூ வீலர்ல வீல் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஸோ அந்த வீல்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்தது எல்லாமே ஸ்போக்ஸ் வீல் தான் வந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல் அப்படின்றது தான் வீல் வருது. ஸோ இதில் ஸ்போக்ஸ் வீல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அறவே வரதே கிடையாது. ஏதோ ஒரு எடிஷனுக்கு மட்டும்தான், எடிஷன் வெஹிக்கிளுக்கு மட்டும்தான் இன்றைக்கி ஸ்போக்ஸ் வீல் அப்படின்றது வருது. மேக்ஸிமம் அலாய் வீல் தான் எல்லா வெஹிக்கிளுக்குமே வருது. ஈவன் அது ஸ்கூட்டர் டைப்பாக இருந்தாலுமே அதுக்கு அலாய் வீல் தான் இன்றைக்கி கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்கூட்டர் டைப்புக்குலாம் டிஸ்க் வீல் இருந்தது. இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அலாய் வீல் வந்துருச்சு. ஸ்போக்ஸ் வீல்லேருந்து அலாய் வீல் மாறுறதுக்கு எந்தெந்த இடத்துல சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படுது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் நமக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன பர்பஸ் யூஸ் ஆகுது அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 80% நமக்கு தெரிஞ்சிடும். ஸ்போக்ஸ் வீலில் இருக்க ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக்ஸ் வீல் சீக்கிரமாக பெண்ட் ஆகிடும். ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம லோடு வச்சோம் அப்படின்னு சொன்னாலோ இல்லை நம்ம பேசஞ்சர்ஸ் லோடு அதிகமாக இருந்தாலோ அதில் வீல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகிடும். ஒன்று ஸ்போக்ஸ் கட் ஆகிடும், இல்லைனா ஹப்பு கட் ஆகிடும். தென் பிரேக் ட்ரம்முடைய வியர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். தென் அதனால் பிரேக் பிடிக்கிறது நமக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். தென் நம்ம ரோடு சரியில்லை அப்படின்னு சொன்னாலுமே ஸ்போக்ஸ் வீல் யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாகவே வீல் பெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் மெயின்டெனன்ஸ் செலவு, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் பெண்டாக இருக்கும்போது அதை வந்து நம்ம அந்த அலைன்மெண்ட் பண்ணும்போது நமக்கு அதிகமாக செலவாகிட்டே இருக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால் டியூப்லெஸ் டயரை வந்துட்டு ஸ்போக்ஸ் வீலில் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ டிசைன் ப்ராசஸ் ஆஃப் அலாய் வீல் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா ஸோ அலாய் வீல் எதுக்காக நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும். தென் ஸ்போக்ஸ் வீலில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு இருக்கோ இதெல்லாம் தான் நமக்கு அலாய் வீல் டிசைன் பண்ணுறதுக்கான ரீசன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ரீசனுக்கு என்னென்ன சொல்யூஷன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். தென் இந்த சொல்யூஷனில் எது நமக்கு ப்ராமிசிங்கான சொல்யூஷனாக இருக்குது இல்லைனா ஆப்டிமைசிங்கான சொல்யூஷனாக இருக்குது அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். தென் அந்த சொல்யூஷனை ஒரு ப்ரோட்டோடைப் கிரியேட் பண்ணணும். தென் அந்த ப்ரோட்டோடைப் கிரியேட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணணும். தென் டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டெஸ்டிங் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். தென் இட்ரேட் பண்ணுறது அப்படின்னா அந்த டெஸ்டிங் மெத்தடில் தென் ஒரு டெஸ்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதில் மறுபடி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி மறுபடி டெஸ்ட் பண்ணுறது, மறுபடி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி மறுபடி டெஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறது தான். தென் ஒன்ஸ் நமக்கு தேவையான சொல்யூஷன் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் அதை வந்துட்டு திருப்பி அந்த டெஸ்ட்டை பண்ணிகிட்டே இருப்போம். இதுக்கு தான் இட்ரேட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். தென் ஃபைனலாக நமக்கு அந்த சொல்யூஷன் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் தென் அதை வந்துட்டு ப்ராப்பரான வழியில் அதை கம்யூனிகேட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த அலாய் வீல் டிசைனில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வெரைட்டி ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் சாஃப்ட்வேர், தென் அனலைசிஸ் ஆர் சிமுலேஷன் சாஃப்ட்வேர், ரெண்டரிங் சாஃப்ட்வேர், மேனுஃபேக்சரிங் சாஃப்ட்வேர், தென் பிளான்ட் டிசைன், கோடிங் சாஃப்ட்வேர், தென் 3D printing சாஃப்ட்வேர். ஸோ இத்தனை வகையில் நம்ம பிரிக்க முடியும். ஃபஸ்ட்டு டிசைன் சாஃப்ட்வேர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளத்துக்காக இந்த அலாய் வீல் நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்றது ரீசன்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன சொல்யூஷன் தேவை அப்படின்றத நம்ம எடுக்கிறோம். ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு அலாய் வீல் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஒரு சொல்யூஷன் எடுக்கிறோம். தென் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலாய் வீல் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும் அப்படின்றத ஒரு டிராயிங்காக நம்ம வரைவோம். ஸோ அந்த டிராயிங் வரைகிறது தான் 2D டிராயிங் அப்படின்னு அதை சொல்லுவோம். இந்த 2D டிராயிங் வரைகிறதுக்கு தான் ஆட்டோகேட், மைக்ரோஸ்டேஷன் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஆட்டோகேட் அப்படின்னு சொல்லுறது ஆட்டோடெஸ்குடைய ப்ராடக்ட். பேசிக்காக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு கண்டிப்பாக ஆட்டோகேட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது வந்து பென்ட்லி சிஸ்டமுடைய ப்ராடக்ட் தான் மைக்ரோஸ்டேஷன். ஸோ இதுவுமே 2D டிராயிங் வரையக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ இந்த ரெண்டு சாஃப்ட்வேருமே பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ டிசைன் சாஃப்ட்வேர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது. டிராஃப்டிங் சாஃப்ட்வேர், தென் 3D மாடலிங் சாஃப்ட்வேர் அப்படின்ற ரெண்டு விதமாக இருக்குது. ஸோ டிராஃப்டிங் சாஃப்ட்வேரில் 2D டிராயிங்ஸ் தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஆட்டோகேட்
தென் மைக்ரோ ஸ்டேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலாய் வீலோடைய டிராயிங்கை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் சாஃப்ட்வேர்ஸில் 3D மாடலிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறது 2D டிராயிங்கை நம்ம கிரியேட் பண்ண அந்த ப்ராடக்ட்டை 3D மாடலிங்காக நம்ம கன்வெர்ட் பண்ணுறது தான் 3D மாடலிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதில் வந்து அந்த ஆக்சுவல் ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். தென் இதுக்காக யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டியா, இன்வென்டர், Creo ஆர் Pro-E, SolidWorks, Fusion 360, தென் Unigraphics ஆர் Siemens NX, Solids. இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா 3D மாடலிங்காக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் கேட்டியா அப்படின்றது Dassault சிஸ்டமுடைய ப்ராடக்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங் ஜென்ரேஷன் பண்ணிக்கலாம், பார்ட் டிசைன், அசம்பிளி டிசைன், தென் சிம்பிள் கினமேட்டிக் சிமுலேஷன் நம்மளால் பண்ண முடியும். இந்த கேட்டியா சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் BMW, Porsche, Audi, Tesla Motors, Tata Motors. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. இதில் அடுத்தது பார்க்குறது இன்வென்டர். ஸோ இன்வென்டர் அப்படின்றது ஆட்டோடெஸ்குடைய ப்ராடக்ட். இதில் வந்து ப்ரோட்டோடைப் கிரியேட் பண்ண முடியும், 3D மெக்கானிக்கல் டிசைன், தென் டூலிங் கிரியேஷன் பண்ண முடியும், தென் ப்ராடக்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும், தென் மோல்டு டிசைன், தென் ஷீட் மெட்டல் டிசைன், தென் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேபிள், டியூப், தென் பைப் டிசைனும் இந்த இன்வென்டரில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது Creo ஆர் Pro-E. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா PTC உடைய ப்ராடக்ட். ஸோ இதில் வந்து மாடலிங், தென் ஹியூமன் ஃபேக்டர் டிசைன், ஆட்டோமொபைல் லார்ஜ் அசம்பிளிஸ், தென் ஸ்ட்ரக்சரல் அண்ட் தெர்மல் சிமுலேஷன், தென் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் அப்படின்ற ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் டீர் டிராக்டர் இண்டஸ்ட்ரி, தென் கேட்டர்பில்லர், டொயோட்டா, ஃபோர்ட், ஹோண்டா, ஸோ இந்த இண்டஸ்ட்ரியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Pro-E ஆர் Creo அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது SolidWorks. SolidWorks அப்படின்றது Dassault சிஸ்டமுடைய ப்ராடக்ட். ஸோ இதில் வந்து ப்ராடக்ட் டிசைன், பார்ட் டிசைன், அசம்பிளி, தென் மோல்ட் டிசைன், தென் ஷீட் மெட்டல் டிசைன், ப்ராடக்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இந்த சாஃப்ட்வேரில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது Fusion 360 அப்படின்ற சாஃப்ட்வேர் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோடெஸ்குடைய ப்ராடக்ட். ஸோ இதில் 3D மாடலிங் பண்ண முடியும், சிமுலேஷன் பண்ண முடியும், தென் ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங் பண்ண முடியும், தென் ப்ராடக்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட் ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. தென் இது இல்லாமல் இதில் மேனுஃபேக்சரிங் சிமுலேஷன்ஸ் இதில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது Unigraphics ஆர் Siemens NX. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Siemens உடைய ப்ராடக்ட். ஸோ இதில் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் ஃபியூச்சர் வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த பர்பஸ்க்காகவே மேக்ஸிமம் ஆட்டோமொபைல் கம்பெனி இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ், தென் நிசான், ஃபியட், தென் சுசுகி, ஜெனரல் மோட்டார்ஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த Unigraphics ஆர் Siemens NX சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது Solid Edge அப்படின்றது. Solid Edge-உமே Siemens உடைய ப்ராடக்ட் தான். ஸோ இதுவுமே ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2D-ஆக இருந்த ஒரு ப்ராடக்ட்டை அதை வந்து மாடலிங் பண்ணி பார்த்துட்டோம். அந்த மாடலிங் பண்ணி பார்த்த பிறகு அதை வந்து பார்த்தீங்கன்னா அனலைசிஸ் பண்ணணும், அதாவது டெஸ்ட் பண்ணணும். ஸோ நம்மளோட அப்ளிகேஷனுக்கு அது ஃபீஸிபிளாக இருக்கா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனலைசிஸ் ஆர் சிமுலேஷன் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்கிறோம். இந்த அனலைசிஸ் அண்ட் சிமுலேஷன் சாஃப்ட்வேர்ஸில் ஸ்ட்ரக்சர் அனலைசிஸ் பண்ண முடியும், தெர்மல் அனலைசிஸ் பண்ண முடியும், வைப்ரேஷன் அனலைசிஸ் பண்ண முடியும். வேறஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டிசைன் சாஃப்ட்வேர்ஸ்லையுமே ஒரு சில அனலைசிஸ் நம்ம பண்ண முடியும். அதில் ரொம்ப சிம்பிள் அனலைசிஸ் தான் நம்ம பண்ண முடியும். நமக்கு டீட்டெயில் அனலைசிஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம அனலைசிஸ் ஆர் சிமுலேஷன் சாஃப்ட்வேர்ஸை நம்ம யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது ANSYS அப்படின்ற சாஃப்ட்வேர். இந்த ANSYS சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல், தெர்மல், தென் வைப்ரேஷன் அனலைசிஸ் எல்லா விதமான அனலைசிஸுமே பண்ண முடியும். எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் இந்த ANSYS சாஃப்ட்வேரில் நம்ம அனலைசிஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ரிசல்ட் வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வீல் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அலாய் வீலோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அந்த அலாய் வீலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த அளவுக்கு அதோட லோடிங் கெப்பாசிட்டி, லோடை விட்ஸ்டாண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணோம். ஸோ இதுக்கு அந்த வீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்போக்ஸ்க்கு பதிலாக ரிப்பு கொடுத்துருப்போம். ஸோ அந்த ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு திக்னஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு லோடு அதை விட்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதா ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து வந்து தெர்மல் அனலைசிஸ். ஸோ வண்டி நம்ம ஓட்டும் போது கண்டிப்பாக வீல் வந்து ஹீட் ஆகும். ஸோ அந்த எந்த அளவுக்கு டெம்பரேச்சரை அதை விட்ஸ்டாண்ட் பண்ண முடியும், தென் அந்த டெம்பரேச்சர் அப்படின்றது அந்த வீலில் எந்த அளவுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதா தெர்மல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வைப்ரேஷன் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த டூ வீலரில் கண்டிப்பாக வைப்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த வீல் வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல் அப்படின்றது எந்த அளவுக்கு அந்த வைப்ரேஷனை விட்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்றத அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ANSYS சாஃப்ட்வேரில் ஸோ அந்த வீல் பற்றின கம்ப்ளீட் அனலைசிஸ் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது HyperMesh அண்ட் HyperWorks அப்படின்னு சொல்கிறது. இந்த ரெண்டு சாஃப்ட்வேருமே பார்த்தீங்கன்னா மெஷிங்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மெஷிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி ANSYS அப்படின்ற சாஃப்ட்வேர் பார்த்தோம் இல்லையா, அந்த ANSYS சாஃப்ட்வேரில் அனலைஸ் எல்லாமே நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தனி சின்ன செக்மெண்ட்டாக அதை பிரிப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெஷிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மெஷிங் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா HyperMesh அண்ட் HyperWorks அப்படின்ற சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம சின்ன செக்மெண்ட்டாக அதை பிரித்து நம்ம அனலைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இந்த மெஸ்ஸிங் பர்பஸ்க்காக தான் ஹைப்பர் மெஷ் அண்ட் ஹைப்பர் ஒர்க்ஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயண்ட் அப்படின்ற சாஃப்ட்வேர். தென் ஃப்ளூயண்ட் அப்படின்றது ஃப்ளோவை அனலைஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் தான். இதுவும் ஆன்சர்ஸோடைய ப்ராடக்ட் தான். ஸோ எந்த ஃப்ளோவாக இருந்தாலும் சரி, அது தெர்மல் ஃப்ளோவாக இருக்கட்டும் இல்லை ஃப்ளூயிட் ஃப்ளோவாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே எந்த ஃப்ளோவாக இருந்தாலும் அது ஃப்ளூயண்ட்டில் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த வீல் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த அலாய் வீலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். தென் ஏன்னா ஸ்போக்ஸ் வீலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏர் ஃப்ளோ நமக்கு ஃப்ளூயண்ட்டாக கிடைக்கும். இதில் அலாய் வீலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீல் ஃபுல்லாகவே நம்ம க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ நடுவில் அந்த ரிப்பு நம்ம வைக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்துட்டு அந்த ஏர் ஃப்ளோ இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அப்போ தான் நம்ம வண்டி வந்து ஸ்மூத்தாக நம்ம வண்டி ஓட்ட முடியும். ஸோ அந்த ஏர் ஃப்ளோ அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும், நம்ம வண்டி எவ்வளோ வேகத்தில் போகும்போது இந்த ஏர் ஃப்ளோ அப்படின்றது எப்படி இருக்கும், தென் அந்த ஏர் ஃப்ளோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அந்த வீலில் அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஃப்ளூயண்ட் அப்படின்ற சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோடெஸ்க் சிஎஃப்டி அப்படின்ற சாஃப்ட்வேர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டோடெஸ்க் சிஎஃப்டி அப்படின்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஃப்டின்றது கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோ பற்றி அனலைஸ் பண்ணுறது தான். அது தெர்மல் ஃப்ளோவாக இருக்கலாம் இல்லை ஃப்ளூயிட் ஃப்ளோவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ பற்றி அனலைஸ் பண்ணுறது தான் சிஎஃப்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆட்டோடெஸ்க்குடைய ப்ராடக்ட் தான் ஆட்டோடெஸ்க் சிஎஃப்டி அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த ஃப்ளூயண்ட் என்னென்ன பர்பஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ இது எல்லா பர்பஸ்க்குமே ஆட்டோடெஸ்க் சிஎஃப்டி நம்ம யூஸ் பண்ண முடியும். அதாவது அந்த ஃப்ளோ எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அதில் தெர்மல் ஃப்ளோ இல்லைனா ஃப்ளூயிட் ஃப்ளோ, டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு ஹீட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஸோ எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், எந்த இடத்துல டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது, அந்த டெம்பரேச்சர்னால என்னென்ன இம்பாக்ட் கிரியேட் ஆகுது, இது எல்லாமே நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎஃப்டி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஃப்ளூயண்ட் அண்ட் ஆட்டோடெஸ்க் சிஎஃப்டி அப்படின்ற சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்லேப் அப்படின்ற சாஃப்ட்வேர்ஸ். இந்த மேட்லேப் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்குலாம் இந்த மேட்லேப் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டைமென்ஷன் அனலைசிஸ், தென் த வேரியபிள் ப்ரிசிஷன் அரித்மெட்டிக் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் டைமென்ஷன் அனலைசிஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த வீலில் வந்து என்ன இப்போ நம்ம வீலை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கோம். அந்த வீலில் அந்த ரிப் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்னஸ்க்கு நம்ம வைக்கிறது, ஸோ அந்த எவ்வளோ திக்னஸ் இருந்தால் அது நமக்கு ஃபீஸிபிளாக இருக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ணுறது தான் டைமென்ஷன் அனலைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டைமென்ஷன் பற்றின அனலைசிஸ் எல்லாமே பண்ணுறோம். அந்த வீலோட டயாமீட்டர், அந்த திக்னஸ், அந்த வித்து, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காஸ்ட் வைஸாக இருக்கட்டும், இல்லை நமக்கு வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுற காஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ரா மெட்டீரியல் காஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே நமக்கு ஃபீஸிபிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த அனலைசிஸ் பண்ணுறது தான் டைமென்ஷன் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அபாக்கஸ் அப்படின்றது. அபாக்கஸ் அப்படின்ற சாஃப்ட்வேருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல், தெர்மல் அனலிசிஸ், தென் வைப்ரல் அனலிசிஸ், இந்த மாதிரி ஒரு அனலிசிஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ANSA அப்படின்ற சாஃப்ட்வேர் தான். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பீட்டா CAE சிஸ்டம் USA உடைய ப்ராடக்ட் இது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ப்ரீ ப்ராசஸராக இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். அந்த ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறது நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஆன்சிஸ், தென் ஃப்ளூயண்ட்டு, தென் அபாக்கஸ், இதெல்லாம் வந்து நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும், ஒரு ப்ராடக்ட்டை அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஸ்ஸிங், இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். தென் அதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ் பண்ணுறப்ப எந்த இடத்துல லோடு அப்ளை பண்ணுவோம், தென் எந்த இடத்துல அந்த லோட இம்பாக்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கும், இதெல்லாம் வந்து நோட் பண்ணுறது தான் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம கொடுக்குறது இன்புட்டாக கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அந்த ப்ராடக்ட்டுக்கு லோடு வந்துட்டு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீல் அப்படின்னு சொன்னால் வீல் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லோடு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அந்த வீலோட ரோடோட கான்டாக்ட் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல லோடு அதிகமாக இருக்கும். ஸோ அது இந்த மாதிரி எந்த இடத்துல அந்த ப்ராடக்ட்டில் லோடு பாயிண்ட் அதிகமாக இருக்கும், ஸோ இதை வந்து டினோட் பண்ணுறது தான் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நோட்ஸு, தென் வந்துட்டு செக்மெண்ட்டாக பிரிக்கிறது, ஸோ மெஷிங் பண்ணுறது, ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த ப்ராசஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரீ ப்ராசஸருக்காக யூஸ் பண்ணுறது தான் ANSA அப்படின்ற சாஃப்ட்வேர். இது வரைக்கும் நம்ம பார்த்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.